பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் இப்போ என்ன நடந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம ராஜியோட பணம் நகை எடுத்துக்கிட்டு வந்த பணம் நகை இதெல்லாம் என்ன ஆச்சு அப்படிங்கிறது தான் இப்போ பிரச்சனை. ஸோ எப்படியோ லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்துட்டாங்க. ஸோ அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை, காலப்போக்கில் இதெல்லாம் மறந்து போயிடும். ஆனால் இப்போ நம்ம ராஜியோட வீட்டில் இருந்து எடுத்துக்கிட்டு வந்த அந்த பணம் நகை இது எல்லாமே வந்து கதிர் செலவாயிடுச்சுன்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க. ஏன்னா என்ன 1000 ரூபா 10,000 லட்ச ரூபாவா, அது வந்து பார்த்திங்கன்னா கோடி கணக்கில் போக மாட்டுக்கு. அந்த அளவுக்கு நகையை எப்படி செலவு பண்ணியிருப்பான் அப்படிங்கிற டவுட்டு தான். ஸோ பாண்டியன் வந்து பார்த்திங்கன்னா ஒழுங்க மரியாதையாக நகையை மட்டும்னாச்சும் கொடுத்துரு, பணத்தை கூட நானே கொடுத்துட்றேன், நகையை மட்டும் கொடு, அவங்க மூஞ்சில் போய் விட்டு கடாசிடலாம் அப்படின்னு கேட்டு பார்க்குறாங்க. ஸோ பணம் தான் நகை தான் இல்லையாச்சே, ராஜு தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரவுடி கண்ணங்கிட்ட பறி கொடுத்துட்டாங்க இல்லையா. ஸோ இதை சொல்லவும் முடியாமல் மெல்லவும் முடியாமல் பரிதவிச்சுக்கிட்டு இருக்காங்க நம்ம ராஜி. ஸோ நம்ம மேலே தானே தப்பு இருக்குது, இதுக்கு கதிர் என்ன பண்ணுவாப்புல, நமக்காக போய் இப்போ கதிர் திட்டு வாங்கிட்டு இருக்காப்லையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராஜி போயிட்டு பாண்டியன்கிட்ட உண்மையெல்லாம் சொல்லிடலாம் அப்படின்னு போகிறாங்க. ஆனால் கதிர் வந்து பார்த்திங்கன்னா சொல்ல விடவே இல்லை. ஸோ அவர் ஏதேதோ சொல்லி வந்து பார்த்திங்கன்னா அப்படியே திசை திருப்பி விட்டாப்புல. இப்போ பாண்டியன் வந்து பயங்கரமாக கோவம் வந்து, இதுக்கப்புறம் அவன் எனக்கு பையனும் இல்லை, நான் அவனுக்கு அப்பனும் இல்லை, அவன்கிட்ட நான் பேசவே மாட்டேன் அப்படின்னு கோவமாக கிளம்பிடுறாப்புல. ஸோ ராஜிக்கு ரொம்பவுமே கவலையாயிடுது. ஸோ கண்டிப்பாக ராஜி போயிட்டு ஏதாச்சும் சொல்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் ராஜி போய் சொல்ல முற்பட்டாலும் கண்டிப்பாக யாராச்சும் ஒருத்தவங்க தடுத்து நிப்பாட்டிக்கிட்டே தான் இருப்பாங்க. ஸோ அப்படியே இல்லைனாலும் வந்து பார்த்திங்கன்னா ராஜி ஏதாச்சும் ஒரு பொய்யினாச்சும் சொல்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த பிரச்சனையெல்லாம் தீரணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து யார் கையிலையாச்சும் அந்த கண்ணன் ரவுடி மாட்டி அடித்து அவங்ககிட்ட இருந்து நகையெல்லாம் பிடுங்கி ஒப்படைச்சா தான் உண்டு. ஸோ அதுவும் நடக்கும்னு நினைக்கிறேன் கூடிய சீக்கிரத்தில். ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து உண்மை என்ன அப்படிங்கிறது தெரிய வரும்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணி பார்க்கலாம்.